Hi, this is Prakash from Kasan. இப்போ நம்ம பார்க்க போற ஒரு ஆடியோ அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான நம்ம சிக்னேச்சர் பிராண்டான ஒரு ஆடிசனோட ஒரு 3-வே ஆக்டிவா பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு Creta 2025 வெஹிக்கிள் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில நம்ம என்ஹான்ஸ் பண்ண போற ஒரு கம்ப்ளீட் 3-வே ஆக்டிவ் பத்தி தான் இப்போ அந்த ப்ராடக்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஃப்ரண்ட் 3-வேல நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது ஒரு ஓச்சேவோட ஒரு AV 6.5 அப்படின்ற ஒரு மிட்வூஃபர் ஆட் ஓவர் பண்ணிருக்கோம் ஃபார் த டோஸுக்கு. அண்ட் தென் மிட் ரேஞ்ச் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் ஒரு ஓச்சேவோட ஒரு டியூட்டர் ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம். இந்த 3-வே வந்து பாத்தீங்கன்னா மூணுமே வந்து கம்ஸ் அண்டர் ஆக்டிவ். ரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓச்சேவோட AVK6 அப்படின்ற ஒரு 2-வே காம்பனன்ட் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் ஆக்டிவாக பண்ணியிருக்கோம். ஸோ டியூட்டருமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு படிக்கும், மிட்வூஃபருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக படிக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு வே ஆஃப் ஒரு ஆக்டிவ் பண்ணியிருக்கும். அண்ட் தென் ஒரு பேஸோட கண்டினியூட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசனோட APBX 10AS2 அப்படின்ற ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஒரு சப்வூஃபரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கிளியரான பேஸ் எஸ்கியூ வேணும். ஸோ எந்த விதமான பேஸ் டிஸ்டார்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு வே ஆஃப் ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ஒரு சப்வூஃபர்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த கம்ப்ளீட் செட்டப்பா ட்ரைவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆடிசனோட ஒரு 8.14 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் வந்து ஆட் ஓவர் பண்ணிருக்கும். ஸோ இது வந்து ஆம்கம் ப்ராசஸர் சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன்னா இல்ல 8 சேனல் ஒரு டி கிளாஸ் இன்ஃபியூஸ் பண்ண ஒரு வே ஆஃப் ஒரு ஆம்பிளிஃபயர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் 14 சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸரா ஃபங்க்ஷன் ஆகும். இது மட்டும் இல்லாம ஒரு ஹெலிக்ஸோட ஒரு D4 அப்படின்ற ஒரு கிளாஸ் AB ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஃபார் மிட் ரேஞ்சை ஃப்ரண்ட் மிட்வூஃபரை பவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 சேனல் ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஒரு அடிப்படையாக பிளான் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் சொல்யூஷன் அண்ட் தென் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபிளிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு ஸ்டஃப் ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். டேம்பிங் சொல்யூஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கூடிய டேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ்ல பிளாட்டினம் அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் டேம்பிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் CCS சர்டிஃபைடுக்கான ஒரு டேம்பிங் சொல்யூஷன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த செட் ஆஃப் 4 டோர்ஸ்க்கு வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். கேபிளிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் OFC கேபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல. சோ which is a OFC கேபிள். கேபிளும் நல்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அண்ட் தென் ஆடியோ த்ரூமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கிடைக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த வண்டிக்கு நம்ம பண்ணக்கூடிய செட்டப் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் ஒரு 3-வே ஆக்டிவ் செட்டப்னே சொல்லலாம். சோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவ் ஆடியோ தான் வந்து பண்றோம். ஃபார் மோர் ஹை-எண்ட் ஆடியோஸ்க்கு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரைஸ் டீடைல் என்கொயரிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.